வைகாசி மாத ராசி பலன்கள் 2026ஆம் ஆண்டு மிதுன ராசியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். அதில் குடும்பம் இந்த மாதத்தில் கவலை அளிப்பது ஜென்ம ராசியில் வலம் வரும் குரு பகவான் தான். ஜென்மகுரு வனத்திலே என்றதொரு மூதுரை உண்டு. அதாவது ஸ்ரீராமபிரான் அவரது ஜாதகத்தில் குரு பகவான் ஜென்மராசியில் வலம் வந்தது போல தனது தேவி சீதையுடன் தம்பி லட்சுமணும் கானகம் செல்ல நேர்ந்தது. அதாவது பெரும்பான்மையான ஜாதகங்களில் குரு பகவான் ஜென்மராசியில் சஞ்சரிக்கும் போது குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்க நேரிடும் என்பதே இதன் பொருள். ஆயினும் ஜனனகான ஜாதகத்தில் குரு பகவான் ஜென்மராசியில் வலம் வரும்போது அத்தகைய துன்பத்தை அனுபவித்துதான் தீர வேண்டும் என்ற நியதி எதுவும் கிடையாது. பிற கிரகங்களின் சஞ்சார நிலைகளையும் கணக்கில் எடுத்துக்கொண்டேதான் பலனை கூற வேண்டும் என கூறுகிறது பிருகத் சிம்பிகை என்ற புராதன ஜோதிட நூல். இருப்பினும் குரு பகவான் ஜென்ம ராசி சஞ்சார காலம் குடும்பத்தில் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் என்பதே உண்மையாகும். ஆதலால் பரிகாரம் செய்து கொள்வதும் அவசியமாகிறது. திருமண முயற்சிகளில் வரனை தீர்மானிக்கிறதுல தவறுகள் ஏற்படக்கூடும். அதாவது எப்பொழுதெல்லாம் குரு பகவான் ஜென்மராசியில் சஞ்சரிக்கிறாரோ அத்தகைய தருணங்களிலெல்லாம் நம் மனதில் குழப்பங்கள் ஏற்படக்கூடும் என்பதே பிருகத் ஜாதகம் கூறுகிறது. தற்போது ஜென்மராசியில் குரு பகவான் வலம் வருவதால் எத்தகைய தீர்மானத்தையும் ஆழ்ந்து சிந்தித்து எடுக்க வேண்டும் என்பதே இதனுடைய கருத்தாகும். உத்தியோகம். ஜென்மராசியில் குரு பகவான் சஞ்சரிக்கும் நிலையில் ஜீவனஸ்தானத்தில் சனி பகவான் வலம் வருவதை நினைவில் கொள்ள வேண்டும். அலுவலகத்தில் பணிச்சுமை சக்திக்கு மீறியதாகவே இருக்கும். சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு குறையக்கூடும். உங்களை அறியாமலேயே அன்றாட பணிகளில் தவறுகள் ஏற்படக்கூடும். நிறுவனத்தை பற்றியும் உயர் அதிகாரிகளை பற்றியும் சக ஊழியருடன் விமர்சிக்கக்கூடாது. நீங்கள் உண்டு உங்கள் பணிகள் உண்டு என்று தேவையற்ற விஷயங்களில் இருந்து விலகி இருக்கிறது தான் உங்கள் எதிர்காலத்துக்கு நலன் பயக்கும். அந்நிய நாடுகளில் வேலைக்கு முயற்சித்து வரும் நண்பர்கள் இடைத்தரகர்களை நம்பி ஏமாந்து விட வேண்டாம். புதிய முதலீடுகளையும் முயற்சிகளையும் தற்போது தவிர்ப்பது அவசியமாகும் என கிரகநிலைகள் தெளிவாக எடுத்துக்காட்டுது. சக கூட்டாளியுடன் கருத்து வேற்றுமையும் போட்டி மனப்பான்மையும் ஏற்படக்கூடும். அதன் காரணமாக மன அமைதி குறையும். போட்டியும் பொறாமையும் அதிகரிக்கும் என கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுது. அதற்கேற்றாற்போல் வருமானமும் வாய்ப்புகளும் பாதிக்கப்படக்கூடும். பணப்பிரச்சனை தலை தூக்கும். அதன் காரணமாக குடும்பத்தில் மன அமைதி குறையும். புதிய வாய்ப்புகளுக்காக அதிகமாக பாடுபட வேண்டியது இருக்கும். உங்கள் மன உறுதிக்கு சவாலாக அமைந்தது இந்த மாதம். அரசியல் துறையினர். அடுத்தது அரசியல் துறைக்கு சம்பந்தப்பட்ட கிரகங்கள்லாம் சுபபலம் பெற்றிருக்கவில்லை. உயர்மட்ட தலைவர்கள் உங்களை புறக்கணிக்கக்கூடும். எந்த நிலையிலும் மன உறுதியை மட்டும் இழந்து விடாதீங்க. மாணவ மாணவியர். நவ கிரகங்களில் கல்வித்துறையை தனது கட்டுப்பாட்டில் கொண்டுள்ள கிரகம் புதனாவார் என்று கூறுகிறது புராதன ஜோதிட நூல்கள். ஆதலால் தான் புதனுக்கு வித்யா காரகர், அதாவது கல்வி கிரகம் என கௌரவிக்குது ஜோதிடக்கலை. அத்தகைய பெருமை வாய்ந்த புதன் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு ஆதரவாக வலம் வருவதால் படிப்பில் நல்ல முன்னேற்றம் உண்டு. ஆசிரியர்களின் ஆதரவு படிப்பில் உற்சாகத்தை உண்டு பண்ணும். நினைவாற்றல் மேம்படும். பிரத்யோக உயர்கல்வி பெற வெளிநாடு செல்ல ஆர்வம் இருந்துச்சுன்னா இப்பொழுது முயற்சிக்கலாம். தேவையான அனைத்து உதவிகளும் எளிதில் கிடைக்கும். அடுத்தது விவசாயத்துறையினர். விவசாயத்துறையை தனது கட்டுப்பாட்டில் கொண்டுள்ள கிரகம் செவ்வாய் ஆவார். அதனால் தான் அவருக்கு பூமி காரகர் என்ற பெருமையும் உள்ளது. அவர் தற்போது மிகவும் அனுகூலமாக சஞ்சரிக்கிறதுனால பாடுபடும் அளவுக்கு விளைச்சலும் வருமானமும் கிடைக்கும். அளவோடு புதிய கால்நடைகள் வாங்கும் யோகம் உள்ளதையும் கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுது. சற்று சாக்கிரதையாகவும் கட்டுப்பாட்டுடனும் செலவு செய்தால் பழைய கடன்கள் அனைத்தையும் அடைத்து நிம்மதி பெற சாத்தியக்கூறு உள்ளது. அடுத்தது பெண்மணிகள்.
நவகிரகங்களில் பெண்மணிகளின் பெரும்பான்மையை நன்மைகளை கட்டுப்படுத்துவது சுக்கிரனும் செவ்வாயும் தான் என கூறுகிறது கால பிரகாசிக என்னும் புகழ்பெற்ற ஜோதிட நூல். அவ்விருவரும் சுபபலத்துடன் சஞ்சரிக்கிறதுனால பெண்மணிகளின் ஆவல் அனைத்தும் இந்த மாதத்தில் நிறைவேறுவது திண்ணம். திருமண வயதில் உள்ள கன்னியருக்கு மனசுக்கு உற்சாகத்தை அளிக்கும் வரன் அமையும். இந்த மாதம் முழுவதும் முக்கிய கிரகங்கள் அனைத்தும் உங்களுக்கு அனுகூலமான நிலைகளில் சஞ்சரிக்கிறதுனால உங்களின் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேறும். பரிகாரம்: சனிக்கிழமை தோறும் மாலையில் அருகிலுள்ள திருக்கோயில் ஒன்றில் தீபத்தில் சிறிதளவு பசுனை அல்லது நல்லெண்ணெய் சேர்த்து வந்தால் போதும். ஒவ்வொரு துளிக்கும் அளவற்ற பரிகார சக்தி உள்ளதை அனுபவத்தில் நீங்கள் பார்ப்பீங்க. அனுகூலமான தினங்கள்: வைகாசி 1, 2, 6, 8, 14, 16, 18, 20, 24, 26, 30, 31. சந்திராசிரம தினங்கள்: வைகாசி 21 காலை முதல் 23 காலை வரை.